வணக்கம். வரி எப்படி விதிக்கப்பட வேண்டும்? புறநானூறு என்ன சொல்கிறது தெரியுமா? தன்னிடம் அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக ஒரு அரசு தன்னிச்சையாக தாறுமாறாக வரி விதிப்பது எப்படி இருக்கும்? ஒரு யானை பல ஏக்கர் நிலப்பரப்புள்ள நெல் வயலில் நுழைந்து விளைந்த கதிர்களை தன்னிச்சையாக மேய ஆரம்பித்தால் அதன் கால்களில் சிக்கி நாசமாகும் பயிரும் அதன் வாயிலிருந்து சிதறி வீணாகும் நெல் மணிகளும் மிக மிக அதிகமாகும். ஆனால் ஒரு மா அளவுள்ள நிலைமை ஆனாலும் அதில் விளைந்த நெல்லை முறையாக சமைத்து தினம் யானைக்கு உணவாக நாம் கொடுத்தால் அதே நெல் பல நாட்களுக்கு வரும். அறிவுடைய அரசு வரி திரட்டும் முறை தெரிந்து மக்களிடமிருந்து வரி திரட்டினால் நாடு கோடிக்கணக்கில் பொருள்களை பெற்று தழைக்கும். அரசு முறை அறியாமல் ஆரவாரமாக அன்பு கெடுமாறு நாள்தோறும் வரியை திரட்ட விரும்பினால் யானை புகுந்த நிலம் போல தானும் பயனடையாமல் தன் நாடும் கெடும். அப்பாடல் காய் நெல் அறுத்து கவலங்கொளினே மா நிறைவு இல்லதும் பன்னாக்கு ஆகும். 100 சிறு ஆயினும் தமித்து புக்குனினே வாய் புகுவது அணினும் கால் பெரிது கெடுக்கும். பசி கொண்ட யானையை அரசுக்கும் பயிர் நெல்லை வரிக்கும் ஒப்பிட்டு பாடிய தமிழினின் அறிவும் தமிழின் பெருமையும் காலங்களையெல்லாம் கடந்து சிறப்பு பெறும். பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.